வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தடத்தின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முட்டை விலையில் சடுதியான அதிகரிப்பு. இலங்கையில் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் மீதான 18% வரி தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கண்டனம். உள்நாட்டு கார் உற்பத்தி திறன் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையில் கடந்த சில தினங்களாக முட்டையின் விலை 28 ரூபாயாக வீழ்ச்சியடைந்த நிலையில் தற்போது சடுதியாக முட்டையொன்றின் விலை 36 ரூபாயாக அதிகரித்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட முட்டை 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களை விட நம் நாட்டில் சிறந்த கார்களை தயாரிக்க முடியும் எனவும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுடன் போட்டியுடன் திறன் எமது உற்பத்தியாளருக்கு இருப்பதாகவும் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அவர்களுடன் போட்டியிடும் திறன் நம் நாட்டுக்கு இருந்தாலும் வெளிநாட்டு பொருட்களை பாதுகாக்கும் கொள்கைகளும் அந்த கொள்கைகளை பராமரிக்கும் அதிகாரிகளுக்கும் தான் போட்டி என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மையில் இலங்கைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிடப் போவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதில்ல தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மீது 18% வரி விதிக்கப்படும் அதேவேளை இறக்குமதியாளர்களிடம் 18% வரி அறவீடு செய்யப்படுவதில்லை எனவும் இந்த நடவடிக்கையினால் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திக்க சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டில் சுமார் 1 லட்சம் மில்லியன் கிலோ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய முறையில் விற்பனை செய்யப்படாத காரணத்தினால் வரியை அறவீடு செய்யவும் முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பதவிக்கு வர முன்னதாக உள்நாட்டு கைத்தொழில்களை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்கினாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த உறுதிமொழிகளை வெறும் வார்த்தைகளாகவே கருதுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.